Hi, hello, AIMS NORCET Nursing Officer 10 candidates. So this video is regarding explanation of the AIMS NORCET 10 notification. So detailed explanation is பார்க்கலாம். So regarding what is the essential qualification, which means eligibility criteria, educational qualification என்ன, age criteria என்ன, how much application fee you need to pay, then total number of vacancies and some other important dates. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வீடியோஸில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் அப்ளையிங் NORCET 10, then we are going to see about some important dates, then total number of vacancies, right? We'll see one by one. So இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா they have released on 24/2/2026, right? This is for AIMS NORCET Nursing Officer. So Nursing Officer Recruitment Common Eligibility Test. So 10க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இது கனெக்ட் பண்ண பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா AIMS நியூ டெல்லி, ரைட்? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த டபுள் காலம் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் அப்பியரிங் இன் NORCET. ஸோ தே ஹவ் கிவன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1, ஓகேங்களா, அண்ட் 2. நடுவில் பாருங்கள் R கொடுத்துருப்பாங்க, விச் மீன்ஸ் ஐதர் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. அந்த பிஎஸ்சி ஹானர்ஸ், பிஎஸ்சி நர்சிங், இல்லை போஸ்ட் பிஎஸ்சிக்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்களா இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிஎஸ்சி ஹானர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆர்என்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா, ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில். ஸோ சேம் அப்ளிகபிள் ஃபார் பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் நர்சிங் ஆல்சோ. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ, ஓகேங்களா, டிப்ளமோ இன் ஜென்ரல் ஜிஎன்எம் சொல்லுவாங்க, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து these candidates can also apply. ஸோ ப்ரொவைடர் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா they need to be registered, ஓகேங்களா. ஸோ registered as a nurses and midwife in state or Indian Nursing Council. ஸோ பிஎஸ்சி நர்சிங் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணாம், வேறு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தா யூ நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஜிஎன்எம் முடிச்சவங்களுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், ஓகேங்களா. அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வேலிட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ், ஸோ ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் இந்த இந்தியன் நர்சிங் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அந்த 2 yearsக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சப்போஸ் மார்ச் 30 முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம், ஓகேங்களா, ஸோ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, ஓகே. பிஃபோர் தட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் வேறு எங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா தோஸ் திங்ஸ் வில் நாட் பி வேலிட், ஓகே. ஸோ ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. தென் we are going to see about ஏஜ் லிமிட். ஸோ அந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அதே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 18 to 30 years, ஓகேங்களா, 18 to 30 years. பட் ஃபார் சம் கேட்டகரிஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ அப்ளிகபிள்ஸ், ஓகேங்களா. பின்னாடி வர டீட்டெயில்ஸை நம்ம ஏஜ் வந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ கம்மி பண்ணி, விச் மீன்ஸ் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா, ரைட். இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ஷல் பி கவுண்டட் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் க்ளோசிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த லாஸ்ட் டேட் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ அப்ளிகேஷன் ஃபார்ம், விச் மீன்ஸ் ஆன் 16th March 2026, அதை பேஸ் பண்ணி தான் வந்துடும் ஏஜ் கால்குலேஷன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3000 rupees பே பண்ணணும். ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஏபிள்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா they need to pay 224, which means 2400, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3000 ஃபார் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ், 2400 ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ். ஸோ இதுவே நீங்கள் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஃபீஸ் நீங்கள் வந்து இது பே பண்ண வேண்டாம், ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் கூட திரும்ப வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும் இஃப் யூ பிலாங் டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா. ஸோ எந்த டைம் ரிட்டர்ன் ஆகணும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த எக்ஸாம், ஓகேங்களா. நீங்கள் அந்த எக்ஸாமில் அப்பேர் ஆகி முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து திரும்ப கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் who appear in the examination will be refunded after declaration of results in due course of time after verification of SC ST. ஸோ ப்ரொவைடர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் வந்து எக்ஸாமுக்கு அப்பேர் ஆகிருக்கணும், ஓகேங்களா. வித்தவுட் தட் they cannot refund, ஓகேங்களா. ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இடபிள்யூஎக்ஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் எக்ஸாம் ஃபீஸே பே பண்ண தேவை. ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3000 rupees they need to pay, ஓகேங்களா. அப்புறம் முக்கியமான திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுடைய
டேட்ஸ் ஓகேங்களா. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் தான் வந்து. இப்போ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிலிமினரி நார்செட் ப்ரிலிமினரி டேட் பார்த்தீங்கன்னா 11th April 2026. இட்ஸ் ஃபாலோயிங் ஆன் சாட்டர்டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸ் ஓகேங்களா. டேட் பார்த்தீங்கன்னா வந்து 30th April 2026. ஸோ தேர்ஸ்டே வருது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாட்டர்டே 11th 30th April தேர்ஸ்டே வருது ரைட். ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் வில் சி இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எப்படி பண்ணால் வந்து யூ நீட் டு கிரியேட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்காக உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ் வந்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்ளிகேண்ட் ரெஜிஸ்டர் அண்டர் OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. இதை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா தென் உங்களுடைய லாகின் நீங்கள் போய் அந்த லாகின் உங்களை யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபில் பண்ணிட்டு அது மாதிரி டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்க்கு அந்த ஃபர்தர் டேட்ஸ் தான் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்னைக்குள்ளே போட்டோம்னா 16th March 2026 up to 5 PM ஓகேங்களா. ஆஃப்டர் 5 PM அப்ளிகேஷன் will not be accepted. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டார்டிங் டேட் 24/2/2026, க்ளோசிங் டேட் பண்ணிங்கன்னா 16/3/2026 up to 5 PM. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து NOC சப்மிட் பண்ணோம். யாரெல்லாம் NOC சப்மிட் பண்ணால் பர்சன்ஸ் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ விச் மீன்ஸ் இந்த கவர்மெண்ட்டில் இல்லை செமி ஆர் குவாசி கவர்மெண்ட்டில் இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இல்லை அட்டானமஸ் பாடியில் இல்லை எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்னைக்குள்ளே பண்ணியாகணும்னா 23/2026 பை 5 PM ஓகேங்களா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து NOC வந்து சப்மிட் பண்ணியாகணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா ரைட். இதை நீங்கள் சப்போஸ் வந்து NOC சப்மிட் பண்ணலாம். ஃபெயிலியர் டு அப்லோட் வில் லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித்தவுட் எனி ஃபர்தர் நோட்டீஸ் ஆஸ் அப்ளிகபிள் ரைட். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்லிட்டுறேன். ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்து இது எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் வெப்சைட்டில் இருக்குது, எய்ம்ஸ் எக்ஸாம்பில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ஒரு பிரிண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை மொபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ eimsexams.ac. என்ற வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் ஆர் கரெக்ஷன் ஆஃப் ரிஜெக்டட் அதர் டிவிஷன். ஸோ இந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த ஸ்டேட்டஸும் கரெக்ஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 25லேருந்து 27 ஓகேங்களா. 25/3/2026 27/3/2026 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டேட் ஆஃப் கரெக்ஷன் ஆர் ரிஜெக்டட் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் நம்மளுக்கு எங்கே போடுறாங்கன்றது. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th அன்றைக்கி தான். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்மளுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிறது 11/11/2022 அன்றைக்கி அந்த எக்ஸாமினேஷன் எங்கேன்றது எந்த சென்டர் விச் மீன்ஸ் எந்த சிட்டிலன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அட்மிட் கார்டு எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னா ஆன் 8/4/2026 அட்மிட் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 11. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 8/4 அன்றைக்கி நம்மளுக்கு அட்மிட் கார்டு அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் 1 முடித்தோடனே ரிசல்ட்ஸ் வந்துடும் கொஞ்சம் நாளில். விச் மேக்ஸிமம் டைம் ஆஃப் 2 வீக்ஸ்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ ஏன்னா அந்த 11th April நடுவில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 30th April மெயின்ஸ் வந்துடுது. ஸோ 20 days தான். ஸோ மேக்ஸிமம் கேப் ஆஃப் ஒரு நம்மளுக்கு மேக்ஸிமம் வித்தின் 10 days ஓகேங்களா ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆவாங்க கேண்டிடேட்ஸ் ரைட். இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்க சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ அகெயின் ஐ ஆம் டெல்லிங். ஸோ 24/2/26 இதை ஸ்டார்டிங் டேட், க்ளோசிங் டேட் 16/3/2026. ஸோ NOC வந்து 23/2026 சப்மிட் பண்ணியாகணும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து 24/3 அன்றைக்கி பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சிட்டிஸ் எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர் 4/4 அன்றைக்கி தெரிஞ்சிடும். அப்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து 8/4 அன்றைக்கி நம்மளுக்கு என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ்லாம் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் தம்பி இம்ப்ரெஷன் இந்த இமேஜ்லாம் வந்து கரெக்டான சைஸஸில் இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் செக். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் வீடியோ இஸ் எஸ்பெஷலி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபஸ்ட் டைம் ஃபார் த நார்செட் எக்ஸாம் ஓகே. தென் பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23/22 அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயோ செமி கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையோ இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆட்டோனமஸ் பாடிஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ நீட் டு ப்ரொவைட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த பர்டிகுலர் அத்தாரிட்டி ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா 18 to 30 இயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் த திங் இஸ் ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பியாண்ட் 30 இயர்ஸ் வந்து தே ஆல்சோ எலிஜிபிள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பாருங்கள். SC ST இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் ரைட் அப் டு 35 years. இட் மீன்ஸ் உங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் OBCனா யூ கேன் ரைட் அப் டு 33 years of age which means 3 years of relaxation உங்களுக்கு கொடுக்குறாங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து
10 இயர்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 56 வயசு கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா. 56 வயசு எக்ஸிட் ஆகக்கூடாது. இதுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ 10 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 30 + 40 ஓகேங்களா. 10 இயர்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிடபிள்யூ ப்ளஸ் ஓபிசி. ஸோ ஓபிசியாக இருக்காங்க, அவங்களும் இப்போ அவங்க டிசேபிலிட்டி இருக்காங்க, அவங்களுக்கும் 13 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்போனா 13 வருஷம்னா அவங்க 43 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்கன்னா 15 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ அப் டு 45 they can write ரைட். These are the age relaxation details regarding NORCET 10 examination. So if you belong to the categories mentioned here, you can apply according to your ages. Next important thing பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. இது என்ன எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 80 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் புவனேஸ்வர், எய்ம்ஸ் தியோகர், எய்ம்ஸ் கோரக்பூர், குவஹாத்தி, கல்யாணி, மங்கல்கிரி, நாக்பூர், நியூ டெல்லி, பாட்னா, ரேபரேலி, எய்ம்ஸ் ராய்ப்பூர், எய்ம்ஸ் ராஜ்கோட், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் விஜயபூர், மதுரை ஓகேங்களா. ரீசெண்டாக இப்போ மதுரை ஓகேங்களா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக கொடுத்த 18ல் பார்த்தீங்கன்னா வந்து எய்ம்ஸுடைய சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க, அதில் எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஸோ எய்ம்ஸ் கேஃபேமஸ் ஓகேங்களா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ஸோ இது வந்து டோட்டலாக உங்களுக்கு 18 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 5ல் போனீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இந்த அனெக்சர் 5ல் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 19 பேஜ் நம்பரில் இருக்கும் அந்த அனெக்சர் 5. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எய்ம்ஸ் பத்திண்டாவில் இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து 26 இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க ரைட். 26 இன்ஸ்டியூஷன் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்திண்டாவில் 72 வேகன்சிஸும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போபாலில் 76 வேகன்சிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து புவனேஸ்வர் எய்ம்ஸ் புவனேஸ்வரில் 50 வேகன்சிஸ், தியோகாரில் பார்த்தீங்கன்னா வந்து 104 வேகன்சிஸ் ரைட். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்மர் ஓகேங்களா. ஜிப்மரில் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரி, யானம், காரைக்கால் 3 இடத்துல ஜிப்மர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து காரைக்காலில் வந்து 383. ஸோ ஒரு ஹியூஜ் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஹியூஜ் வேகன்சி கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏனாமில் 7ம், ஜிப்மருடைய புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரியில் இருக்க ஜிப்மர் பார்த்தீங்கன்னா வந்து 88 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ரைட். 88 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 282 வேகன்சிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எய்ம்ஸ் பாட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து 282 வேகன்சிஸ், 168 வேகன்சிஸ் பாட்னா. அப்புறம் அதிகப்படியான வேகன்சிஸ் வேறு எங்கே இருக்குன்னா வந்து உங்களுக்கு எய்ம்ஸ் கோரக்பூரில் ஓகேங்களா. ஸோ எய்ம்ஸ் கோரக்பூர் தே ஹேவன் 203 வேகன்சிஸ். ஸோ நம்மளுக்கு ஹையஸ்டாக இருக்க வேகன்சி எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2551. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 2550 வேகன்சிஸ். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக உங்களுக்கு ESI எம்ப்ளாயி ஸ்டேட் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ டெல்லியில் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அது எல்லாம் சேர்ந்து அதில் இருக்க எல்லா வேகன்சியும் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 219 வேகன்சிஸ். ஸோ கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா 2551 வேகன்சிஸ் ஓகேங்களா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் வேகன்சிஸ் வந்து அதிகமாகலாம் ஓகேங்களா. அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் மென்ஷன் இஸ் டென்டேட்டிவ் அண்டர் லையபிள் டேஞ்ச் ஓகேங்களா. ஸோ அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம் ஓகே. மோஸ்ட்லி நமக்கு அதிகமாகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ரைட். தீஸ் ஆர் த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் NORCET 10 நர்சிங் ஆஃபீஸர் பார்ட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. நெக்ஸ்ட்டு 2 and 3ல் வந்து நம்மளுக்கு அதர் டீட்டெயில்ஸ் கிவன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்ஸ் நீடட், தென் வாட் ஆர் த அதர் இப்போது சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீடட். ஃபார் எக்ஸாம்பிள் PWD த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ், OBC சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்ட் 2 and பார்ட் 3 ஆஃப் த detailed explanation of NORCET 10 அதில் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எனி டவுட்ஸ் ரிகார்டிங் ஹவு டு அப்ளை ஃபார் NORCET எக்ஸாம் அண்ட் எனி அதர் டவுட்ஸ் ரிலேட்டட் டு NORCET nursing officer exams,
you can WhatsApp to our academy number. So our academy number is 93605 49254, or you can directly call to us number. ஸோ நீங்கள் கால்ஸ் எடுக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். டூரிங் அவர் ஃப்ரீ டைம் வி வில் கெட் பேக் டு யூ அண்ட் யூ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் யூ கேன் காண்டாக்ட் அவர் அகாடமி நம்பர். ஸோ த திங் இஸ் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் only from Tamil Nadu applying for this examination. So our only purpose is to encourage more number of people from Tamil Nadu to apply for this NAWSET AIIMS examination. Okay, thank you.